நான் உன் கூட இருக்கிறதுக்காக கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓ, உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? ஆமா, நிச்சயமா இருக்கு. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். ஆமா, அவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காரு. வாழ்க்கையோட எல்லா நிலைகள்லயும் நமக்கு உதவி பண்றாரு, வழியும் காட்டுறாரு. நான் தினமும் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வேன். அது உண்மையிலே நல்ல விஷயம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நாம் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையையும் சந்திக்கிறதுக்கான வலிமையும் தைரியத்தையும் அவர் நமக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த கதையில 2 நண்பர்களுக்கும் அவரு உதவி பண்ணாரு. கடவுளுடன் இருத்தல். ராம், ஷியாம் இருவரும் நண்பர்கள். ராம் கடவுள் பக்தி உள்ளவர். ராம், நான் தினமும் உன்னை பாக்குறேன், நீ கோயிலுக்கு போயிட்டு இருக்க. இதால உனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லு. ஷியாம், நீ கோவிலுக்கு வரும்போதுதான் அதனோட முக்கியத்துவம் உனக்கு தெரியும். எனக்கு இதுலலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லப்பா. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நாள் நிச்சயமா வரும். சரி வா, நாம இப்ப போகலாம். சரி, வழக்கம் போல நீ கோவிலுக்கு போயிட்டு வா. நாம வழக்கம் போல ஆபீஸ்ல சந்திக்கலாம். நான் கிளம்புறேன். ராம் கோயிலுக்கும் ஷியாம் அலுவலகத்திற்கும் சென்றார். இது அவர்களுடைய வழக்கம். ஒரு நாள் ராமும் ஷியாமும் கடவுளை பற்றி வெகு நேரம் விவாதித்துக் கொண்டிருந்தனர். நில்லு ஷியாம், நாளைக்கு நீயும் கூட கோவிலுக்கு வா. அப்பதான் உனக்கு அந்த வித்தியாசம் புரியும். சரி ராம், நீ இவ்ளோ தூரம் சொல்றதுக்காக நான் உன் கூட கோவிலுக்கு வர ஒத்துக்கிறேன். மறுநாள் இருவரும் கோயிலுக்கு சென்றனர். சரி வா, கிளம்பலாம். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இரு, நான் என்னோட பிரார்த்தனைய முடிச்சிட்டு வந்துடுறேன். ஹேய், அங்க பாரேன். ஆமா, ரொம்ப கூட்டமா இருக்கு. என்ன ஆச்சு? 5 நிமிஷத்துக்கு முன்னால ரோட்டுக்கு குறுக்க ஒரு பெரிய மரம் விழுந்துடுச்சு. கடவுளோட கருணையால யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. ஓ, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இங்க பாரு ஷியாம், நீ இப்போ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஆமா, நீ கோவிலுக்குள்ள வராம இருந்திருந்தா நீ அந்த இடத்துல இருந்திருப்பல்ல. யாருக்கு தெரியும், உனக்கு அந்த மரத்தினால அடி கூட பட்டிருக்கலாம். ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். கடவுளுடைய கருணையால நான் பத்திரமா இருக்கிறேன். நான் செஞ்ச தவற உணர்ந்துட்டேன். நாளையிலிருந்து நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கு போவோம், சரியா? கடவுள் எங்க எங்க கூட இருந்ததுக்கு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. பயஸ், பக்தியுடன் இருத்தல். ஆர்கியூ, வாதிடுதல். கிரேஸ், கருணை.